பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இப்போ மஞ்சள் பொடி போட போகிறோம். 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனுக்கிட்ட பெப்பர் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன்கிட்ட இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு. நம்ம தாளிக்கையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு. இதை ஒன்று போல் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்படி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், வெங்காயம், ஒரு அரை தக்காளி, லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவணும், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் விட்டுக்கலாம். போதும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நம்ம விட்டுக்கலாம். சரிங்களா? எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி சாதம் சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் போதும். ஏற்கனவே நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இஞ்சி பூண்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிடலாமா? இது போல் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சரிங்களா? ஒரு அரை டம்ளருக்கு மேலேயே நான் ஊற்றிருக்கேன். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா, ஏற்கனவே நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், வேணும்னா திருப்பி கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்பப்போ இடையில நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுருலாம். கொஞ்சம் போல் கலந்து விட்டுருலாம். சரிங்களா? திறந்து பார்க்கலாமா? பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இன்னும் இந்த எண்ணெயும் கொஞ்சம் மசாலாவும் பிரியணும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், உங்களுக்கு உப்பு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெப்பர் லாஸ்ட்டில் தூவிட்டு இறக்குங்க, செமையாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் சேர்க்க போகிறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக வந்துருக்குது. பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக. ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா வந்துருச்சு சிக்கன். சிம்லேயே வச்சு வேக வச்சது கொஞ்சம் மிளகுத்தூள் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். சரிங்களா? சிக்கன் நல்லா வந்துடுச்சு.
அவ்வளோதான், சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் குறை தெரிஞ்சுச்சுன்னா இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப்